நல்ல தம்பி சித்த மருத்துவமா? என்ன மாமா இப்போ நல்ல தம்பி சித்த மருத்துவம் போட்டிருக்காங்க? உள்ளே போனால் எதுவும் டுபாக்கூர் பாட்டி எதுவும் இருப்பானா? ஏற்கனவே அந்த புரோக்கரை அடித்து கையெல்லாம் வலிக்குது மாமா. மாமா எதுவும் மாற்றி ஏற்றி கொடுத்துட்டானா கை போயிடும் மாமா. மாப்பிள்ள, இந்த ஏரியாவில்தான் இந்த ஆள் கொஞ்சம் நல்ல ஆளுன்னு சொன்னாங்க. பார்ப்போம், இவனும் டுபாக்கர் பாட்டியாக நினச்சிக்க. இவனை தீட்டு போய் நம்ம ஏரியாவில் இவனையும் பொங்க வச்சிருவான். ஐயோ, என்ன இவங்க ரெண்டு பேரும் இங்கே வந்திருக்காங்க? ஐயோ, நம்மளை அந்த புரோக்கர் எதுவும் நம்மளை போட்டு விட்டானா என்னன்னு தெரியலையே. நம்மளை எதுவும் பொங்க வச்சிருக்காண்டி வந்திருக்காங்களா என்னன்னு தெரியலையே. இவன் வேற கஜினி வேணும்னா இப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். எப்பா என்னன்னு தெரியலையே. அண்ணே வாங்கண்ணே, என்னண்ணே வேணும்? ஆ, 5 கிலோ அரிசியும் 2 கிலோ பருப்பும் கொடுறாய வெண்ண. ஏண்டா நீ என்ன மல்லிகை கடையா வச்சிருக்க? என்ன வேணும்னு கேட்டுட்டு இருக்க? மாமா இவனை தெரியலையா? இவன் தான் அந்த புரோக்கர் கூட இந்த மாமா. இவனு டுபாக்கூர் பாட்டியா தான் மாமா இருக்கான். இவனை தூக்கிட்டு போய் நம்ம ஏரியாவில் பொங்க வச்சிருவோம் மாமா. மாமா வா மாமா. மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையா இரு மாப்பிள்ள. இவனோட வைத்தியம் எப்படி இருக்குன்னு பார்ப்பான். அதுக்கடுத்து இவனுக்கு நம்ம பொங்க வைக்கிறதா என்ன வைக்கிறன்னு நம்ம பார்க்கலாம் மாப்பிள்ள. அண்ணே அண்ணே, அந்த புரோக்கருக்கு எனக்கு எந்த சம்மந்தமெல்லாம் கிடையாதுண்ணே. நீ என்னையை தூக்கிட்டு போய்லாம் பொங்க வச்சிடாதீங்கண்ணே. அண்ணே நம்மளோட வைத்தியம் நல்லா இருக்கும்ண்ணே. வாங்கினே என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, தீர்த்து வைக்கலாம்ண்ணே. சரிடா நல்ல தம்பி. எனக்கு அந்த புரோக்கரை அடித்து இந்த ஒரு பக்கம் கை அப்படியே நரம்பு சுளுக்கிச்சு. ஏதாவது வைத்தியம் இருந்தால் சொல்கிறான். அண்ணே வாங்கினே உட்காருங்கண்ணே ரெண்டு பேரும். இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 நாளைக்கு குடிக்கணும்ண்ணே. காலையில் ஒரு தடவை, நைட்டு ஒரு தடவை சாப்பிட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த நரம்புல இருக்க வலி எல்லாமே போயிடும்ண்ணே. நீங்கள் பழைய வடிக்கு யாரை வேணாலும் பொங்க வைக்கலாம்ண்ணே. ஏய், என்ன கலாய்க்கிறியா மாப்பிள்ள? இவனை நம்ம ஏரியாவில் தீட்டு போய் பொங்க வச்சிருவோமா? அண்ணே அண்ணே, அப்பெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்கண்ணே. அண்ணே நான் சொன்னீங்கண்ணே, உங்களுக்கு இதை குடிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சத்து வரும். யாரை வேணாலும் தூக்கி போட்டு அடிக்கலாம்ண்ணே. ஆமாம், வாங்கிட்டு போய் குடிப்பான். ஒன்றும் சரியாகலைன்னு வச்சுக்க, உன்னை தூக்கி போட்டு மிதிப்போம். ஓகேவா மாமா? சரி மாமா, வாங்கிட்டு வா மாமா போகலாம். அண்ணே இந்தாங்கண்ணே, நான் சொன்ன மாதிரி 5 நாளைக்கு குடிங்கண்ணே. உங்களுக்கு கரெக்டாக எல்லா வழியும் போயிடும்ண்ணே. அண்ணே அப்படியே ஆகலைண்ணா தம்பி, நீ என்னன்னு ஏதுன்னு கேட்டுக்கண்ணே. சரி ஓகேண்ணே. அண்ணே ஒரு 45 ரூபா ஆயிடுச்சுண்ணே. தம்பி, என்ன 45 ரூபாயா? தம்பி, நாங்கள் போய் குடிச்சு நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் தம்பி. அது நல்லா இருந்தால் 45 ரூபா இல்லை தம்பி, 200 ரூபாயா தருவோம். சரியா? போயிட்டு வருவோம் நாங்கள். அட முல்லை மாதிரி முடிச்சாவிக்கு போயிடலாம். நானே மிகப்பெரிய கேப் மாதிரி என்கிட்ட இப்படி பண்ணிட்டு போயிட்டாங்க. அடியே கஜினி, நீ குடியும் கஜினி. நீ குடிச்சதுக்கப்புறம் தான் தெரியும் மாவனே நீ யாருன்னே மறந்து போயிடுவ. நீங்கள் எங்களையே பொங்க வைக்கிறீங்களா? வாங்கடா தம்பிகளா, உங்களுக்கு என்னடா பிரச்சனை? ராமு சொல்லுடா. சோமு நீ சொல்லுடா. நீ தாண்டா சொல்லணும். சோமு நீ தாண்டா சொல்லணும். ராமு நீ தாண்டா சொல்லணும். சோமு நீ தாண்டா மூத்தவன், நீ தாண்டா சொல்லணும். 2 பேரும் நிப்பாட்டி தொலைங்கிறா. ஏன்டா என் உயிரை வாங்குறதுக்குன்னு வரீங்க எல்லா பேரும்? இப்போதான் ஒருத்தர் 7.5 எடுத்துட்டு போனாங்க. அதுக்குள்ளேயும் 2 பேர் என் உயிரை வாங்குறதுக்கு வரீங்க. 2 பேர்த்துல எவனா சொல்லி தொலைங்கடா. இல்லைன்னா மாவனை எடுத்து கட்டை எடுத்து மண்டையிலே பொழந்துருவோண்டா. ராமுக்கு பவுரு வலின்னு ஏதாவது லேகியம் இருந்தால் கொடுங்கண்ணே. சரி 2 பேரும் உட்காருங்க, போய் எடுத்துட்டு வரேன். உட்காருடா. நீ உட்காருடா. நீ தாண்டா சின்ன பையன், நீ தாண்டா உட்காரணும் முதல்ல. நீ தானே என்னோட பெரிய ஆளு, நீ தாண்டா உட்காரணும். எப்பா சாமிங்களா, 2 பேரும் நிப்பாட்டுங்கடா. போட்டு கொலையா கொண்டுகிட்டு இருக்கீங்க. எனக்கு தலை வேற சுத்துதுடா. நான் மருந்து சாப்பிட்றேன்டா சாமி. நிப்பாட்டி தொலைங்கடா. உன்னை தாண்டா சொல்றாரு, வாய முடுறா. அவர் உன்னை தாண்டா சொல்றாரு, நீ வாய முடுறா. நீ வாய மூட மாட்டியாடா? நீ வாய மூட மாட்டியாடா? 2 பேரும் நிப்பாட்டி தொலைங்கடா. இன்னைக்கு வைத்தியசாலை லீவுடா. போய் வெளியே போங்கடா, எனக்கு தலை வைக்கிதுடா. டேய் வாடா போலாம். டேய் நீ முதல்ல போடா. நீ தாண்டா ஃபஸ்ட்டு போனோம். நீ போக மாட்டியா? நீ போக மாட்டியா? அப்பா சாமிகளா, நான் கிளம்புறேன்டா. அப்ப நீங்க போங்க, இல்லை இங்கேயே படுத்துவோங்கடா.